புடி தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட் லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த லஞ்ச் மெனு பார்க்குறோம் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ வெயிட் லாஸ் ஆகணும், நிறைய நம்ம ஹெல்தியான ஃபுட்டு எடுத்துக்கணும், அது எப்படி எடுத்துக்கிறது, என்னென்ன ஃபுட்டு நம்ம செய்யறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு தடுமாற்றமாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம இப்போ சாப்பாடு, குழம்பு, பொரியல், சாலட்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டங்கள் நம்ம செய்ய போகிறோங்க இந்த லஞ்ச் மெனுக்கு. அது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு லஞ்ச் மெனுல நம்ம சாதத்துக்கு கேரளா மட்டை அரிசி சாதம் தாங்க பண்ண போறோம். அதுக்காக நம்ம 1 டம்ளர் அரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம கேரளா மட்டை அரிசி தான் ஊற வச்சிருந்தோம். இதை தண்ணி வடிச்சிட்டு இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். இந்த டம்ளர்ல தான் நம்ம 1 டம்ளர் அரிசி சேர்த்துருந்தோம். இதே டம்ளர்ல நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கடலை சுண்டல் நம்ம தாளிக்க போகிறோங்க. அதுக்காக அதையும் ஒரு டிஃபன் பாக்ஸில் சேர்த்துட்டு இந்த சாப்பாட்டோட வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நிலக்கடலை சுண்டல் செய்யறதுக்காக நம்ம நிலக்கடலை ஊற வச்சுருக்கோம். இந்த தண்ணி வடிச்சிட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்து நம்ம இந்த ரைஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளேயே இதையும் வச்சுக்கலாம். இதுக்கு மூடி போட்டுக்கலாம், வேக வச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு அடுப்பில் வச்சாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 7-8 விசில் வேகணுங்க. இந்த அரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் அந்த டைம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம என்ன குழம்பு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு கடையில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வறுத்த பச்சை பயிரை ஒரு கப்பில் சேர்த்து தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான வெங்காயம்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த குழம்புக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அடுத்தது குழம்புக்காக நம்ம தக்காளி ஒரு 4 எடுத்துக்கலாம். அடுத்தது பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்து நம்ம கழுவிட்டோம். இதிலே கட் பண்ணிக்கலாம். அடுத்தது சுண்டல் தாளிக்கிறதுக்கு, நிலக்கடலை சுண்டல் தாளிக்கிறதுக்கு நம்ம பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, அது கூட பார்த்தீங்கன்னா வரமிளகாய். இப்போ நம்ம சாப்பாடு ஒரு 7-8 விசில் வந்துருச்சுங்க. நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக அதே அடுப்பில் நம்ம குக்கர் ஒன்று வச்சுருக்கோம். அதில் நம்ம பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். பச்சை பயிருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக உரித்து வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அடுத்ததாக கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஆயில், குக்கர் மூடி போட்டுடலாம். இது ஒரு 6 விசில் வேகட்டும். அடுத்தது நம்ம சேலட் பண்ணுறதுக்காக நம்ம பன்னீர், வெள்ளரிக்காய், அதுக்கடுத்து கேரட்டு, குடமிளகா, வெங்காயம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெள்ளரிக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். அடுத்தது குடமிளகாய் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பன்னீர் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பாதி எடுத்துருக்கோம். இதை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பீன்ஸ் உசிலிக்கு நம்ம பீன்ஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். சேலட்டுக்கு நம்ம ஒரு 10 முந்திரி ஊற வச்சுருக்கோம். அதை அரைச்சிக்கலாம். அது கூடவே நம்ம கொஞ்சம் பன்னீரும் சேர்த்து அரைச்சிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நம்ம சேலட்டை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கேரட்டு, வெள்ளரிக்காய், குடமிளகா, வெங்காயம், அது கூட பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரும் சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்ச விழுதும் சேர்த்துக்கலாம். நம்ம இது கூட கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் நல்லா சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காயை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது, அது கசந்துடும். சேலட் எப்போ செய்கிறோமோ அப்போ கட் பண்ணணும். நான் இப்போ கட் பண்ண உடனே சேலட் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கலந்து வச்சிடலாம். அடுத்தது பீன்ஸ் வந்து பருப்பு உசிலி செய்யறதுக்காக கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் நம்ம வந்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கோம். ஊற வச்சு எடுத்த பருப்பை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 வரமிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம். வரமிளகாய், உப்பு. இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து ஆவியில் வேக வைக்கணும். அதுக்காக ஒரு ஸ்டீமர் பாத்திரம் எடுத்துருக்கோம். இந்த பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸும் வந்து வேக வைக்கணும், இந்த பருப்பு வந்து ஆவியில் வேக வைக்கணும். அதனால் நான் இந்த பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பீன்ஸை சேர்த்துக்கிறேன். இது மேலேயே நம்ம வந்து ஸ்டீமர் தட்டு வச்சுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை வந்து இந்த மாதிரி தட்டி வேக வச்சுக்கலாம். இப்போ பச்சைப்பயிறு வந்து ஒரு 4-5 விசில் வந்துருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம், ஸ்டீம் அடங்கட்டும். அந்த டைமில் நம்ம உசிலிக்கு தேவையானதை வேக வச்சுக்கலாம். சுண்டலுக்கு தேவையான தேங்காய் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பீன்ஸும் அந்த பருப்பும் வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதை அப்படியே நம்ம சூடு ஆற வச்சிடலாம். தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாப்பாடும் நிலக்கடலையும் வேக வச்சுருந்தோம். ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். நிலக்கடலையும் நல்லா வெந்து வந்துருச்சு, சாப்பாடும் வந்துருச்சு. இப்போ சாதத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சுண்டல் தாளிக்க போகிறோம். அதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சதும் 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம். சுண்டலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்சுருக்கிற நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் மேலே தூவிட்டு எடுத்துடலாம். இப்போ உசிலிக்கு தேவையான பருப்பு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இதை இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி உதுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இது ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு வறுபட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பீன்ஸு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காய்க்கு தேவையான அளவு உப்பு, நம்ம பருப்பில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். காய்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சைப்பயிறு குழம்புக்கு எல்லாம் வேக வச்சுருந்தோம். இப்போ அந்த பச்சைப்பயிறு, நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கரண்டி வச்சு மசிச்சா போதும், இல்லாட்டி மத்து கூட வச்சு நம்ம கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிறேன். இந்த பச்சைப்பயிருக்கு நம்ம உப்பு சேர்த்துல. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா கடைஞ்சாச்சு. தாளிக்கிறதுக்காக ஒரு கரண்டி அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா சிறிதளவு தாளிப்பு வடகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து வரமிளகாய் சேர்த்து தாளிக்கலாம். நான் இப்போ வந்து தாளிப்பு வடகம் இருக்கனால அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த கடையிற குழம்புக்கெல்லாம் தாளிப்பு வடகம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தாளிப்பு வடகம் கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வறுபட்ட உடனேயே நம்ம எடுத்து இது குழம்புல சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பருப்பு கடையில், கீரை கடையில், பச்சை பயிறு கடையில் இது எல்லாத்துக்குமே தாளிப்பு வடகம் சேர்த்து தாளித்து ஊற்றும்போது அதோட வாசனை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிப்பு வடகம் முழுசாக இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி பொடிச்சிட்டு தான் சேர்க்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து பொடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம டயட் லஞ்ச் மெனுல என்னென்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மட்டை அரிசி சாதம், அது கூட பச்சை பயிறு குழம்பு, பீன்ஸ் பருப்பு உசிலி செஞ்சிருக்கோங்க, அது கூட நிலக்கடலை சுண்டல் செஞ்சிருக்கோம். அடுத்ததான் பன்னீர் சாலட் பண்ணியிருக்கோங்க. இந்த மாதிரி வந்து லஞ்சை ரெடி பண்ணிட்டு நம்ம சாதத்தை கம்மியாக வச்சுட்டு மீதி காய்கறிகளும் சரி, அதுக்கடுத்து சாலட் வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறது நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தினந்தோறும் வேற வேறையா செஞ்சோம்னா தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்ச நம்மள ஃபாலோ பண்ணுங்க.